வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். யானையிடம் சிக்கிய ஆடிட்டர் காப்பாற்றிய மகாபெரியவா ஒரு அதிசயம். ஸ்ரீமான் பாலசுப்பிரமணியம் ஆடிட்டர் சிதம்பரத்தை சேர்ந்தவர். சிறந்த சிவபக்தர். சிவபூஜை பண்ணாமல் ஒரு நாளும் உணவு அருந்தியதில்லை. காஞ்சி மடத்தின் மீது அதிதீவிர பக்தி. மகாபெரியவா தன்னை நேரில் வந்து தரிசித்து வேண்டுவோருக்கு மட்டுமல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே தன்னை நினைத்து பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அனுகிரகம் செய்ய தவறுவதில்லை. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவத்தை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல காலத்துக்கு முன் சிதம்பரத்தில் பிரபலமான ஆடிட்டராக இருந்தவர் பாலசுப்பிரமணியம் என்பவர். தமிழ் தாத்தா ஊவேசாவின் பரம்பரையில் வந்தவர். அவருக்கு காஞ்சி மகாபெரியவா மீது இயல்பாகவே மிகுந்த பக்தி இருந்தது. அடிக்கடி காஞ்சிபுரத்திற்கு சென்று மகாபெரியவாளை தரிசிக்க அவருக்கு நேரம் இல்லை என்றாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவசியம் காஞ்சி சென்று மகாபெரியவாளை தரிசித்து விடுவார். அவர் ஒவ்வொரு நாளின் விடியலிலும் மகாபெரியவாளின் படத்தின் முன் நின்று சிறிது நேரம் சந்திரசேகரா ஈசா என்று காஞ்சி மகாபெரியவாளின் திருப்பெயரை சொல்லி பிரார்த்திப்பதில்தான் தொடங்கும். அதுபோலவே தினமும் தூங்கச் செல்வதற்கு முன்பும் மகாபெரியவாளின் திருநாமத்தை சொல்லி கும்பிட்டு விட்டே உறங்கச் செல்வார். அது மட்டுமல்ல, மகாபெரியவாளை சாட்சாத் ஈஸ்வரனாகவே கருதிய அவர் எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்னும் சந்திரசேகரா ஈசா என்று சொல்லிவிட்டே தொடங்குவார். வீடோ அலுவலகமோ வெளியிடமோ அவருடைய இந்த பக்தி எல்லோருக்குமே தெரியும். ஒரு சமயம் சிதம்பரம் திருக்கோவிலில் நடந்த உற்சவம் ஒன்றில் கலந்து கொண்டு நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்காக சென்றார். இப்போது போல் பெரிய மனிதர்கள், செல்வந்தர்கள் என்றெல்லாம் எந்த சலுகையும் அப்போதெல்லாம் கோயில்களில் கிடையாது. சிறப்பு தரிசனம், கட்டண தரிசனம் என்றெல்லாம் இல்லை. எல்லோருமே சுவாமிக்கு முன் ஒருவர்தான். அன்றைய தினம் அவர் ஆலயத்திற்குள் சென்ற நேரம் அங்கே ஒரே பரபரப்பாக இருந்தது. பக்தர்கள் பலரும் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். யானை 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 என்ற அலறல் வேறு கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆடிட்டர் என்ன ஏது என்று புரிந்து கொள்வதற்குள் கோவில் யானை ஆவேசத்தோடு பிளறியபடி இங்கும் அங்கும் ஓடுவதாக, மக்கள் பயந்து அலறியபடி சிதறி ஓடுவதும் காட்சியாகவே தெரிந்தது அவருக்கு. கோவில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்பதை அவர் யூகித்து புரிந்து கொண்ட வினாடியில் அந்த விபரீதம் நடந்துவிட்டது. ஆமாம், மதம் பிடித்து ஓடி வந்து கொண்டிருந்த யானை சட்டென்று துதிக்கையை நீட்டி அவரை தூக்கியது. அப்படியே தலைக்கு மேலே உயர்த்தியது. லேசாக சுழற்றத் தொடங்கியது. அந்த நொடியில் அவரது கண்ணுக்கு உலகமே சுழல்வது போல் இருந்தது. ஓடிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அடுத்து ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்ற அச்சத்தோடு பார்க்க, யானை பாகன் கையில் இருந்த அங்குசத்தை யானையிடம் காட்டி மிரட்டத் தொடங்க, அந்த அதிபயங்கர இக்கட்டான சூழ்நிலையில் ஆடிட்டர் வாய் தான் வழக்கமாக சொல்லும் மகாமந்திரத்தை அனிச்சையாக சொன்னது. சந்திரசேகரா ஈசா, சந்திரசேகரா ஈசா என்று. முதலை வாயில் சிக்கிய யானை ஆதி மூலமே என்று அழைத்தது போன்று ஈஸ்வரத்தில் குழலராக அவர் அந்த வார்த்தைகளை சொன்ன போதும் ஏதோ குறிப்பறிந்து செயல்படுவது போல் சட்டென்று நின்றது யானை. ஆடிட்டரை உயர்த்தி பிடித்து சுழற்றி கொண்டிருந்த துதிக்கையை சட்டென்று கீழே இறக்கியது. உரத்த குரலில் பிளறியது. துதிக்கையை மீண்டும் உயர்த்தி ஆசீர்வதிப்பது போல் அவரது உச்சந்தலையை தொட்டுவிட்டு அமைதியாக நின்றது யானை. அதிசயித்து போனார்கள் எல்லோரும். மகாபெரியவாளின் பெயரை சொன்னதும் யானையிடம் நடந்த மாற்றத்தை சொல்லி சொல்லி வியந்தார்கள். சில வினாடிகள் செய்வது அறியாமல் நின்ற ஆடிட்டர் பின் தெளிவடைந்து உள்ளே சென்று நடராஜ தரிசனம் செய்தார். உடனடியாக மகாபெரியவாளை தரிசிக்க ஸ்ரீமடத்துக்கு பயணத்தை மேற்கொண்டார். பக்தர் கூட்ட வரிசையில் நின்று கொண்டிருந்து தனது முறை வந்ததும் வார்த்தைகளால் எதுவும் பேசாமல் கண்களில் நீர் வழிய மகானின் திருவடியில் விழுந்து பணிந்தார். என்ன, பிள்ளையாரோட அனுகிரகத்தை நேரடியா வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கே என்று மென்மையாக கேட்டு சிரித்தார் மகாபெரியவா. யானையிடம் சிக்கி அபயம் கேட்ட உன்னை அங்கே வந்து காத்தது நான்தான் என்று சொல்லாமல் உணர்த்துவது போல் மகாபெரியவா கேட்க, அந்த கேள்வியால் உடல் சிலிர்த்து போனார் ஆடிட்டர். மனம் குளிர்ந்தது ஆடிட்டர் சுப்பிரமணியத்திற்கு. இப்போதும் அவர் வாய் அனிச்சையாக சொன்னது சந்திரசேகரா ஈசா என்று.
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.